வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு எங்க நிக்கிறோம் சொன்னா, இலங்கையில யாழ் மாவட்டத்துல காங்கிரஸ் KKS ரோட்டு மாவட்டபுரம் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்ததுக்கான ஒரு காரணம், ஒரு துயர்பகிர்வான ஒரு அஞ்சலி நிகழ்வுக்காக வந்திருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் மிக பெருந்தலைவர் மாவை சீனாதிராஜா அவர்களுடைய நிகழ்வுக்கு தான் வந்திருக்கிறோம். அவருடைய இல்லத்திலே வந்து இன்றைக்கு அவர் மீளாத்துவில் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில அவருடைய இல்லத்துக்கு சென்று அஞ்சலி நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு காணொலியில் மூலம் கொண்டு வர போறோம். அந்த வகையில இவர் காங்கேஸ் சுந்தரை, அதாவது வந்து மாவட்டபுரம் கந்தசாமிகளுக்கு இடையில KKS ரோட்டுல வந்து அவர் மாவட்டபுரம் தான் அவர் பூர்வீகமா வசிக்கிறார். இந்த வகையில வந்து 63 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக இன்று இலங்கையிலே வந்து குரல் கொடுத்த மிக பெருந்தலைவர் என்ற ஒரு உயர்நிலை பதவியோடு அவர் இன்று மீளாத்துயில் கொண்டிருக்கின்றார். இந்த பெருந்தலைவருடைய அஞ்சலி நிகழ்வுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பல்லாயிரக்கணக்கான உறவுகள் வந்து அவருடைய இல்லத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே இவரை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக அல்லது இவருடைய பற்றி நாங்கள் சொல்லுவதானால், நான் சந்திக்கிற பொழுது நீண்ட நாட்களாக 2018க்கு பிறகு நாங்கள் சந்திக்கிற காலங்கள்ல இருந்து சொல்லுவார், தன்னுடைய பழைய வீட்டுல வந்து தமிழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு வேலைப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வந்து தன்னுடைய இல்லத்துக்கு பல தடவை வந்து தன்னை சந்திச்சு உணவுகள் பரிமாறி செல்வார்கள் என்று சொல்லி அடிக்கடி பழைய ஞாபகங்களை எல்லாம் வந்து ஞாபகப்படுத்துவார். அன்றைய காலம் வலிகாமம் வடக்கு வந்து இராணுவ ஆக்கிரமிப்புக்குள்ள உள்ளாக்கப்பட்ட பொழுது விடுதலை புலிகளுடைய காலகட்டத்திலே இருந்த காலம், அதாவது வந்து இராணுவம் வந்து ஒரு முற்றுமுழுதாக வழிவடக்க பிடிப்பதற்கு முன்பதாக பிரபாகரன் அவர்கள் வந்து, அவர் பிரபாகரன் என்று சொல்ல மாட்டார், தம்பி பிரபா அவர்கள் வந்து சக தோழர்களோடு என்னிடம் பல தடவைகள் என்னுடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறார்கள். நிறைய விடயங்களை எல்லாம் பழைய ஞாபகங்களை படுத்துவார். அந்த வகையில தான் நாங்கள் இன்றைக்கு இந்த அஞ்சலி நிகழ்வுகளுக்கு நாங்கள் செல்ல போறோம். வாருங்க உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு அஞ்சலி நிகழ்வுகள் என்னென்ன விடயங்கள் இருக்குது என்பதை நாங்கள் கொண்டு வரோம். இதுதான் அவருடைய இல்லத்துக்கு செல்வதற்கான நுழைவாய். இந்த நுழைவாயில இருந்து வந்து அநேகமான வந்து, அதாவது வந்து அவருடைய திருவுருவப்படங்கள் தாங்கிய பெனர்கள் வந்து இங்க கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கருப்பு கொடி வந்து பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஒளிபெருக்கியல் கட்டி இப்ப அந்த நிகழ்வுகளுக்கு ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில வந்து இவருடைய நீண்டதொரு அரசியல் பயணத்தின் பிரகாரம் வந்து இவர் 63 ஆண்டுகள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக பாடுபட்டிருக்கிறார். இது இவருடைய பழைய இல்லம். இந்த இடத்திலே அவர் சொல்லுவார், தன்னுடைய இல்லத்துக்கு வர்றதுக்கு முதல் வீட்டிலே தன்னுடைய பழைய வீடு இருக்கு, அந்த வீட்டுலதான் பிரபா தம்பி அவர்கள் வந்து போகிறேன்னு சொல்லுவார். வாருங்க உறவோட அங்க போய் நாங்கள் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். பெருந்தலைவர் மாவி ஐயா அவர்களுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துவதற்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து அவருடைய இல்லத்தின் நுழைவாயிலே பார்த்தா தெரியும். நீண்டதொரு வரிசையில வாகனங்கள் காத்திருக்குது. தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். அந்த வகையில ஒரு சில அரசியல் விமர்சனங்களையும் தாண்டி தன்னுடைய அரசியல் பயணத்தை 63 ஆண்டுகள் இறுதி வரை, மூச்சு நிற்கும் வரை தொடர்ந்து வந்து இந்த அரசியல் பயணத்திலே மக்களுக்கான குரல் எழுப்பி வந்தவர். இங்கே பாதுகாப்பு கடையில இலங்கை போலீஸ் தரப்பினரும் நிற்கின்றார்கள். அமரர் பெருந்தலைவர் மாவை சீனாதிராஜா அவர்களுடைய இல்லத்துக்கு வந்துட்டோம். இன்று அவருடைய அஞ்சலி நிகழ்வுகள் சம்பந்தமாக, அஞ்சலி நிகழ்வுகளிலே யார் யார் வந்திருக்கின்றதை இந்த காணொளி மூலம் காண முடியும். அந்த வகையில நீண்டதொரு பயணத்தை கடந்து நீண்டதொரு நதி ஓய்ந்திருக்கிறது என்றுதான் சொல்லலாம். அந்த வகையிலே மாவி ஐயாவுடைய இது பூர்வீக இல்லம். அவருடைய இல்லத்துக்குள்ள வந்து அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் உள்ளே சென்று விடயங்களை கொண்டு வருவோம்.
எங்கள் மண்ணோடும் மக்களோடும் வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவனை, உன்னதமான ஒரு பெருந்தலைவனை நாங்கள் இழந்த சோகத்தில் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் அவருக்கு இறுதி விடை கொடுக்கின்ற இறுதி வணக்க நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமே இருக்கின்ற பங்கு அவருடைய அந்த இறுதி நிமிடங்களை மரியாதையாகவும் கௌரவமாகவும் வழிநடத்தி செல்லுகின்ற பொறுப்பும் அந்த கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த வகையிலே இந்த மண்ணோடும் மக்களோடும் தன்னுடைய நீண்ட நெடும் காலத்தை தமிழ் தேசிய விடுதலைக்காக, தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்காக அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்நாளிலே அவர் வகுத்த பாதை, அவர் வரித்து கொண்ட பயணம், அவர் இந்த மண்ணிலே தன்னோடு சேர்ந்து பயணித்த நாட்கள் மிகவும் பெருமதியானவை. அவர் வடக்கு கிழக்கு என்பதல்ல, இந்த மண்ணினுடைய பல பகுதிகளிலும் தன்னாலான முழு பயணங்களையும் மிக தெளிவாகவும் அற்புதமாகவும் கையாண்ட மிகப்பெரிய ஒரு தலைவன். அவ்வாறான அந்த தலைவனுடைய வாழ்வு 83 ஆண்டுகள் இந்த மண்ணிலே எங்களோடும் எங்களுடைய மக்களோடும் நகர்ந்திருக்கிறது. அந்த மனிதனோடு, அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரோடு பயணம் செய்தவர்கள், அவருடைய அந்த நாட்களை நினைத்தவர்கள் என்ற வகையிலே அவருக்கு நாங்கள் இறுதி வணக்கம் செலுத்துகின்ற இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய செயலும் எண்ணங்களும் அடுத்து எங்கள் தேச விடுதலைக்கான பயணமாக, எங்கள் தேசத்தின் இருப்புக்கானதாக அது இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதியுரையை எடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. பொய்யடா சிவகாமியே